பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். வாலிப நாட்களில் வாஞ்சையுடன் வந்தேன் உம் திருப்பாதோ. வாலிப நாட்களில் வாஞ்சையுடன் வந்தேன் உம் திருப்பாதோ. வாருமையா வந்து எம்மை, வாருமையா வந்து எம்மை வல்லமையால் நிரப்போ, வல்லமையால் நிரப்போ. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளோ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு செய்தியை மூலியமாகி நீர் அநேக ஆத்துமாக்களை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இது அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாகி நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த தேவனுடைய செய்தியின் மூலியமாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு நெஞ்சங்களுடைய உள்ளத்திலும் கர்த்தர் நிச்சயமாகவே பேசுவார். இதை இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இது வாலிபர்களுக்கு மாத்திரமான ஒரு செய்தி அல்ல. எல்லோரும் கேளுங்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள். ஆனால் வாலிபர்களுக்கான ஒரு செய்தி. இந்த வாலிபர்களுக்கான செய்தியை கேட்கும் பொழுது வாலிபர்களுக்கு நிச்சயமாகவே இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையும். வேத வசனங்களிலே அழகாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வாலிப பிராயத்திலே தன்னை எதனால் சுத்திகரித்துக் கொள்வான் என்பதை பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் அங்கே 9வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், வாலிபன் தன்னை எதனால் சுத்திகரித்துக் கொள்வான்? உம்முடைய வசனத்தினாலே மாத்திரம் தானே என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. வாலிபன் தன்னை எதனால் சுத்திகரித்துக் கொள்வான்? உம்முடைய வசனத்தினாலே மாத்திரம் தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே. இன்னைக்கு வாலிப பிராயத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு அநேக பிரச்சனைகள் வரும். படிக்கிறது வரைக்கும் எந்த ஒரு கவலையும் தெரியாது. என காரணம் என்ன என்று சொன்னால், அது பெற்றோர்கள் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். படிக்கும் போதெல்லாம் ஜாலியா நண்பர்களோட நண்பர்களோடு உல்லாசமா உலாவுவான். இவர்களுக்கு தெரியாது. ஆனால் வாலிப பருவத்தில் படிக்கிற வயசுல எல்லாம் தாய் தகப்பன் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஆனா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த வாலிப பிராயத்தில் படிப்பிற்கு தகுந்தார் போன்று பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களில் போய் வேலையை தேடும். ஆனா வேலைகளை தேடும் பொழுது இவர் படிப்புக்கு தகுந்தார் போன்று சரியான ஒரு வேலை அமையாது. கைகளின் பிரயாசங்கள்ல சரியா இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் மிகவும் நொந்து போய் வாழக்கூடிய சில வாலிபர்களை பார்க்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னை எப்படி பலப்படுத்திக் கொள்ள முடியும்? இந்த வசனத்தினால் மாத்திரம்தான், இந்த வேத வசனத்தினால் தான் ஒரு மனிதன் வந்து தன்னை பலப்படுத்திக் கொள்ள முடியும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள். சங்கீதத்தின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகள் சுவைப்படும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்க அந்த வழிகளில் முதல்ல ஆண்டவரை முன்வைக்கிறோம். நம்மளை சிருஷ்டித்தவர். அதனாலதான் பிரசங்கியார் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் சிருஷ்டிகரை நினை. நம்மை சிருஷ்டித்த
நம்மை சிருஷ்டிக்கிற எங்க போனாலும் அவரை நினைக்கிறோம், அவர் வைக்கிறோம். உன் வழியில் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள், அவரே உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. உன் வழியில் எல்லாம் அவரே நினைத்துக்கொள், அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில தோல்வி 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 பிரச்சனைகள். சில மனிதர்களை பார்த்தா அப்படிதாங்க, ஐயா வேலையை கிடைக்கல, என் அலைச்சல் ஆண்டவருக்கு தான் தெரியும், என் அலைச்சல்கள் ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படிம்பாங்க. ஆனா நிச்சயமாகவே உங்களுடைய அலைச்சல்கள் யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனாலதான் தாவீது ராஜா சொல்றார், தேவரீர் என் அலைச்சல்களை எல்லாம் எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை எல்லாம் உங்களுடைய துருத்தியில் வையும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாலிப பிராயத்தில் அலைச்சல்கள், சரியான முறையில் வேலை கிடைக்காது, எங்க போனாலும் தோல்வி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நேரங்கள்ல நம்மை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தரை நினைக்கும் போது காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், ஜெயம் கிடைக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலாம் ஒவ்வொரு பிரசங்கமும் என்னுடைய அனுபவ ரீதியில தான் பேசுவேன். காரணம் நானும் வாலிப பிராயத்தில் கடந்து வந்திருக்கிறேன். என் வாலிப பிராயத்தில் படிப்பை முடித்த உடனே நான் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவன். சிறு வயதில் பக்தி உள்ள ஒரு குடும்பம். ஆனா எதிர்பாராத சூழ்நிலையில் என்னுடைய தகப்பனார் மறிச்சு போய் விட்டாங்க, சிறு வயதில் மறிச்சிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள்ல கூட ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு டெக்னிக்கல் நல்ல ஆண்டவர் படிக்க வச்சார். ஆனா படிச்சு முடிச்சு பம்பாய் பட்டணம் போனேன். பம்பாயில போய் ஒரு பெரிய கம்பெனில, ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலைக்கு அலைஞ்சு தெரிஞ்சேன். கடைசியா ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ண எனக்கு ஒரு உதவி செய்து என்ன ஒரு கம்பெனியில ஏற்படுத்தினாங்க. ஆனா அந்த கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதிர்பாராத சூழ்நிலை அந்த கம்பெனி நிப்பாட்டியாச்சு. அதற்கு பிறகு அந்த கம்பெனி நிப்பாட்டினோட ஊருக்கு வந்தாச்சு. திரும்ப ஊருக்கு வந்து எல்லா பையங்களும் படிக்க போறோம். ஐயா நான் மட்டும் வந்தாலும் ஊரை சுத்திட்டு இருக்கிறேன், எப்படி இருக்கும்? மீண்டும் அதே பம்பாய் பட்டணத்துக்கு சென்ற போது அங்க அதே கம்பெனியில வேற ஒரு இடத்துல பிரான்ச் ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. போய் கேட்கும் பொழுது சென்னையில ஒரு வேக்கன்ட் இருக்கு, கொச்சின்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு. எப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஐயா எனக்கு கொச்சினுக்கு சென்னைக்கு தாங்க அப்படின்னு யாருக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான காரியம், ஒரு டிரான்ஸ்ஃபர் சென்னை பட்டணத்துக்கு. அதே கம்பெனியில சென்னையில ஒரு கம்பெனி இருக்கு, அதே கம்பெனிக்கு எனக்கு கிடைச்சது. இதுவரைக்கும் யாருக்கும் முயற்சி பண்ணல, ஆனா கர்த்தர் வாய்க்க செய்தார். அதற்கு பிறகு அந்த கம்பெனியை மூடினாங்க. 10 வருஷம் அதுல வேலை பார்த்தேன், அதே மூடினாங்க. ஆனா கவலை இல்லை, கவலை இல்லாம சந்தோஷமா தான் இருந்தேன். அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்க வாலிப பிராயத்தில் ஆண்டவரை மட்டும் முன்னிலையில் வைப்பேன். எங்க சென்றாலும் whom helped me I can do all things, என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நல்ல மன தைரியமா இருந்தேன். காரணம் சென்னை பட்டணத்தில் கூட அப்ப வந்து ஒரு கம்பெனியில் வைஸ் பிரசிடென்டா இருந்தேன், ஒரு எம்எல்ஏ தலைவர், நான் வைஸ் பிரசிடென்டா இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் அந்த கம்பெனி முடிச்சு. ஆனா அதுக்கு பிறகு எப்போ வந்தாலும் திருமணத்துக்காக ஏற்பாடு பண்றாங்க. திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் பொழுது வேலை இல்லை. ஆனா அம்மா சொல்ல நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சமையிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா 10 வருஷம் வேலை பார்த்து கைகுலூர சம்பாதிச்ச மீது ஏராளம் பணம் இருந்துச்சு, ஒரு 1.5 லட்சம் ரூபா. ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா எல்லாம் போச்சு. லாஸ்ட்ல இறுதியா என் கையில் 5000 ரூபா தான் பேங்க்ல கிடக்கு. ஆனா இப்போ கல்யாணத்துக்கு வர 3000 ரூபா 2000 ரூபா ஒரு வீடு வாடகைக்கு போட்டு 3000 ரூபாய் வரேன். எப்படி இருக்கும்? இங்க வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் பிடிச்சி போறோம். மெட்ராஸுக்கு மீண்டும் இனி கொண்டாந்து விட வராங்க. மாமா அவங்க நல்ல ஒரு எஸ்ஐ அவங்களே இருந்தாங்க, மாமா அத்தால வராங்க. முதல் நாள் வேலை போல தோற ஒரு இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர் வாங்கிட்டு வருவார். 2ஆம் நாள் வேலை போல 3ஆம் நாள் வேலைக்கு போகணுன்ட்டேன். காலையிலேயே அனுபவ வாழ்க்கையை சொல்றேன் உங்களுக்கு. எப்போ அதாவது அந்த நேரங்களில் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? 3ஆவது நாள் வேலைக்கு போகணும்னு போறேன், ஒரு டிஃபன் கேரியர்ல சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு தராங்க, தோல்ல தூக்கி போட்டு வரேன். வந்து எங்க போக வேலை இல்லை, கம்பெனி எந்த கம்பெனி பார்க்க நேரம் மறுநாள் கடற்கரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக சாயங்காலம் போறேன். வீட்டுக்கு வந்தோடனே மருமக வேலைக்கு போயிட்டு வந்துட்டார். ஓகே அப்போ நாங்களாம் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போறோம், கவலைப்படாதீங்க தைரியமா ஹாப்பியா போயிட்டு வாங்க ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு. அந்த நேரம் என் மனைவி கேட்கறாங்க, ஒரு சாக்லேட் கேட்டா. எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு.
ஒரு சாக்லேட் வாங்கிக்கப்பா அப்படின்னு. உடனே 10 ரூபா, அந்த சாக்லேட்டு நான் 10 ரூபா கொடுத்தான். அவன் 8 ரூபா எடுத்துட்டு 2 ரூபா தந்தான். ஏமாடா எவ்வளோ தந்தா அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், அந்த சாக்லேட் எவ்வளோ தெரியுமாட்டான். உடனே மெதுவாக வரும்போதே சொல்கிறேன், நான் தான் பயங்கரமான செலவாளி, ஆனால் மனைவி இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 8 ரூபாய்க்கு இந்த சாக்லேட்டுக்கு 8 கிலோ அரிசி வாங்கலாமா பாட்டேன் அந்த நேரம். உடனே என் மனைவி அப்படியே கையில் வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. எங்க மறுநாள் அதே மாதிரி வேலைக்கு போகும்போது என்னுடைய பழைய நண்பர்கள் போய் ஒரு சாதாரண கான்ட்ராக்ட் கம்பெனியில் போய் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வைஸ் பிரசிடென்ட் நல்ல சூப்பர்வைசராக வேலை பார்த்து இப்போ ஒரு கான்ட்ராக்டில் போய் வேலை பார்க்க. ஆனால் அதில் ஒரு வாரம் வேலை பார்த்தேன். ஒரு வாரத்தில் 4 டேங்கு ஃபெயிலியர் ஆக்கி போட்ட டேங்குகளை பாஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீது ஒரு 30 டேங்க் எனக்கு. இதை நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து எனக்கு இவ்வளோ நாளையில் முடிப்பீங்க நாங்கள். ஓகே அப்படின்னாச்சு. அதை கான்ட்ராக்ட் எடுத்து 2 மாதம், அவங்க 3 மாதம் கொடுத்த 2 மாதம் அந்த 30 டேங்க் பாஸ் பண்ணி விட்டேன். அதே கம்பெனியில் நான் வந்தாலும் உனக்கு 4000 ரூபா தான் தருவோம்னாங்க. அப்போ நான் பழைய கம்பெனியில் எனக்கு சைட் அலோன்ஸ் எல்லாம் கிடைச்சி எனக்கு அதிகமாக கிடைக்குமேன்னு 4000 ரூபா தருவான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் கூடி கொடுக்கறதே 3000 ரூபா தானாங்க. சரின்னு சொல்லி எனக்கு அப்படியே 4000 ரூபா போட்டாங்க. கடைசியாக அதே கம்பெனியில் கான்ட்ராக்ட் எடுத்து அப்படியே ஒரு 4-5 மாதம் ஒரு ஜாப் எடுத்து முடிஞ்சது. ஒய்ஃப் கேரி ஆனாங்க, ஊருக்கு வந்தாங்க. இப்போ பழைய நண்பர்களோட சிங்கப்பூருக்கு வேக்கண்ட் கேட்டிருக்கா, மலேசியா வேக்கண்ட் கேட்டிருக்கான்னு சொல்லி பண்ணோடனே ஜாலியாக சும்மா அப்படி போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டோம். எங்க கர்த்தர் கூட இருக்கும்போது, அவரை நினைக்கும்போது கடைசியில் ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. தியரிக்கல் பிராக்டிக்கல் பாஸ், அப்புறம் ஒரு தியரிக்கல் பாஸ், திரும்ப ஒரு ஐடி கிளாஸில் வந்து பிராக்டிக்கல், அதுலேயும் பாஸ். கடைசியில் கொஞ்ச நாளையிலே வந்து எல்லாம் இதே மாதிரி சொல்லுவான், எங்கே கூட்டு போகிறான்னு நினச்சேன். கடைசியில் சிங்கப்பூரில் பெரிய கம்பெனி கேபிள் ஷிப்யார்ட், அந்த கேபிள் ஷிப்யார்டில் 10 பைசா இல்லாமல் இங்கேருந்து கூட்டு போனாங்க. எவ்வளவு சந்தோஷம்! வாலிப பிராயத்தில் வேலை இல்லைனாலும் கூட கவலையே இல்லை. பட் நம்மளை பலப்படுத்துகிற ஒருவர் அவர்தான், காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அவர்தான். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது அவர் சரியா செய்வார். அது மட்டுமல்ல, சிங்கப்பூர்ல பிஆர் வைக்கிறதுக்கெல்லாம் வேண்டான்ட்டு வந்தேன். அடுத்தால கொஞ்சம் கஷ்டம். திரும்ப துபாய்க்கு போன, அங்கே 10 பைசா இல்லை, 10 பைசா இல்லாமல் துபாய் ரைடை பெரிய டவுக்கு கூப்பிட்டு போனா, அங்கேயும் முடியுது. திரும்ப சவுதியில் செங்கடல் போன, அங்கேயும் வந்தாலும் 40,000 ரூபா சர்வீஸ் சார்ஜ்னா சரி அப்படின்ட்டு. ஆனால் அங்கே உள்ள அரபிக்காரங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. இன்டர்வியூவில் பாஸ் பண்ண உடனே யூ ஆர் செலக்டட்னா. பட் நான் உடனே சொன்னேன், யூ ஆர் செலக்டட் மீ, பட் ஐ டோன்ட் ஹேவ் டு எனிதிங் மணினேன். ஒய் யூ வாண்ட் மணி? மை ஏஜென்ட் ஆஸ்கிங் டு மீ சம்திங் மணி. ஹூ இஸ் யுவர் ஏஜென்ட்? கால் இன்சைட். கூப்பிட்டா, டோன்ட் ஆஸ்கிங் டு கிவ் மீ எனிதிங் மணி, ஓகே, ஐ வாண்ட் டு நீட் திஸ் மேன் மேலே எழுதிட்டாரு. கடைசியில் அவர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தான், எனிதிங் ப்ராப்ளம் யூ கால் மீ அப்படின்னு சொல்லி. 10 நாளையில் 10 பைசா கொடுக்காம சவுதி. எங்க கர்த்தரை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை எங்க சிருஷ்டிகரை நினைச்சா போதும், வழியெல்லாம் இயேசுவேன்னு சொல்லி அவரை நினைச்சு ஒரு காரியங்களை போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, உன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார், நிச்சயமா வாய்க்க செய்வார். இது என் வாழ்க்கையில் பிராக்டிக்கல் லைஃப். எங்கேயும் போகல, எவன்ட்டே 10 பைசா கொடுக்கல, இதுவரைக்கும் எந்த வேலைட்டே வந்தல, யாரும் எனக்கு ஒரு வேலை இருக்கான்னு கெஞ்சல. கர்த்தர் நடத்துவார். அதே ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலில வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்தாகிறார். அந்த தேவனை நீ ஏற்றுக்கோ, அந்த தேவனை முன்னாடி வைங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அழகோ வாலிபர்களுக்கு இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் இருக்கு. இந்த 31 அதிகாரத்திலையும் டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் படிச்சு பாருங்க. ஏங்க அதுல கிடைக்கிற சந்தோஷம், அதுல ஒவ்வொரு மனிதனையும் மாற்றின அந்த அனுபவம் தான். தாவீது ராஜா சாலமன் ராஜா எழுதி வச்சிருக்காரு. சாலமன் ராஜா அனுபவம்
இன்னைக்கு அந்த அனுபவங்களை நீ படிச்சு பார்க்கும்போது உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். உன் வாழ்க்கையை எளிதாக கொண்டு போய்கிட்டு இருக்கலாம். அதுல சாலமன் ராஜா அழகா சொல்றார். சாலமோனி நீதிமொழிகளை பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீதிமொழிகளை படிக்க படிக்க 1வது அதிகாரத்திலே படிக்கும்போது தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனி நீதிமொழிகள் இவைகளினால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களை பற்றிய உபதேசம் அறியலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் வேகத்தை கொடுக்கும். வாலிபர்களே, அறிவு வேணுமோ, புத்தி வேணுமோ, ஞானம் வேணுமோ, அவைகள் உங்களுக்கு வினாவையும் வாலிபருக்கு வினாவையும் அறிவையும் அவர் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். வேகி நல்ல ஆலோசனைகளை அறிந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்வானா. இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானம். முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் வந்துட்டாலே போதும், ஆண்டவரை நினைச்சாலே போதும். வாழ்க்கையில் வந்தால ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் வந்து அதில் அழகா சொல்றார். பின்னாடி அப்படி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டில் சம்பையாதே, எங்களோடு வா, ரத்தத்தின்படி பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்தரமின்றி பிடிக்க ஒளிந்திருப்போம் சொல்லுவா. இன்னைக்கு எத்தனை பயல் நல்ல பயல்கள் கூட சேராத கதைகள் கூட சேர்த்து கட்டுப்போம். ஆனா இதுல இந்த வேத வசனங்களை நீ படிச்சு படிச்சு பாருங்க. அவர் அழகா சொல்றார். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், குழியில் இறங்கப்படுகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாக விழுங்குவோம், விலை உயர்ந்த பொருள்களை கண்டடைவோம். கொள்ளை பொருளா நம்மளுடைய வீடுகளை நிரப்போம். கொள்ளை பொருளான வீடுகள் நிரப்ப முடியுமா? கொள்ளை பொருள் நம்ம வீட்டுக்குள்ள ஒன்று வர முடியுமா? தேவன் உள்ளத்துல வந்துட்டா கொள்ளை பொருள் ஒன்றும் வீட்டுக்குள்ள வர முடியாது. அசுத்தமான காரியங்கள் வர முடியாது, லஞ்சம் வர முடியாது, திருட்டு பொருள் வீட்டுக்குள்ள வர முடியாது. உனக்கு உள்ளே இடம் கொடுக்காது. ஆனா இந்த அழகான இந்த வேத வசனங்களை படிக்க படிக்க எங்க இந்த அதே நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது அதிகாரத்தில் அழகா சொல்றாரு. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இதயத்தை புத்திக்கு அமையப்படும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிடு. ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, வாலிப பிராயத்தில் எவ்வளோ படிச்சுட்டேன், ஆனால் யார்கிட்ட எப்படி பழகுங்கிற ஒரு இது இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாரோ அப்படின்னு கேட்ட 6வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அதே 6வது வசனத்தில் ஞானத்தை தருகிறாரா. அவர் ஞானத்தை மட்டுமல்ல, அடுத்தால 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என் மகனே, முதல் வசனத்தை தான் படிக்கிற, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களை கொடுக்குமா. எங்க நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அது மட்டுமல்ல, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் களத்திலே பூட்டுக்கள். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஞானம் உனக்கு தீர்க்காயுசு, நீடித்த நாட்கள், அதுகளெல்லாம் கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அதில் படித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, 4வது அதிகாரத்தில் என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், 10வது வசனம் 4:10 அதில் சொல்றாரு, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகுமா. ஆயுசு வருஷங்கள் வேணுமோ, தீர்க்காயுசு வேணுமோ, சமாதானம் வேணுமோ, சந்தோஷம் வேணுமோ, நிம்மதி வேணுமோ, வாலிபனே என் போதகத்தை மறவாதே. இந்த போதகத்தை மறவதே என்று சொல்லி அழகோ வேதம் சொல்லப்படுகிறது. 5வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்க்கும்போது வீட்டில் உட்காந்து படிச்சு பார்க்கலாம். அந்த வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த வசனங்களை படிக்கிறதுனால, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அதுல இருந்து என்ன செய்யணும், பரஸ்திரிக்கு உதடுகள் தேன் கூட்டு போல் ஒழுகோ. செலவோ பார்த்தீங்க அப்படின்னாக்க, பரஸ்திரி வேசி அழகா பேசுவா,
அப்படி இனிமையா பேசி உனக்கு இனிமையா இருப்பா. ஆனா அந்த வசனம், அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது இது உன்னை காப்பாற்றும். பரசரிக்கு விலைக்கு காக்கப்படுவ, பரசரிக்கு விலைக்கு காக்கப்படுவ. எப்பொழுது இருந்தாலும் ஆண்டவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா தீங்குகளுக்கும் உன்னை விலைக்கு காப்பேற்கிறார். அழகா சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். இந்த வார்த்தையில் கர்த்தர்னா யாரு? அவர் தான் வார்த்தை. இந்த வார்த்தை, அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்த அந்த வார்த்தை மாமிசமாக்கி இன்னைக்கு அந்த வார்த்தைகளை படிக்க படிக்க இந்த வசனம் ஒரு மனுஷனை மாத்தோம், பரஸ்பரிக்கு விலைக்கு காக்கும். ஆனா இதை கேளாதபடிக்கு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தின நாள் ஒன்று வரும். வேதத்தில் அழகா சொல்லப்படுகிறது. 5வது அதிகாரம் 11-12 பார்த்தீங்க அப்படின்னாக்க, முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழிந்தும் போது நீ துக்கித்தே, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, கொஞ்சம் குறை எல்லா தீங்குக்கு உள்ளானே என்று சொல்லி நீ முறையிடும் பொழுது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாலிப சகோதர சகோதரிகளே, உன் இதயத்தை இந்த நற்போதகத்துக்கு திருப்பு. இந்த வேத வசனங்களை படி, வேத வசனங்களை தியானி. இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாரும் நான் ஞான உள்ளவனாக மாறினேன்னு சொல்லி தாவீதுராஜா 119வது சங்கீதத்தை உட்கார்ந்து படிச்சு பாருங்க. உன்னுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் எப்பொழுதும் என் துக்கத்தில் மூழ்கி போயிருப்பேன் அப்படிங்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனம் இதே சூழ்நிலை இந்த 31 அதிகாரத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரமா படிங்கல, படிச்சு பார்த்து கடைசியா பாருங்க உங்க இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படுது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதே நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் அழகா பெண்களுக்கு எல்லாருக்கும் வந்து அழகா சொல்லப்படுகிறது. அதுல 31வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீ வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்களேன். அதில் அழகா சொல்றாரு. 31:2 படிச்சு பாருங்க. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனை, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. என அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்திரீகளுக்கு கெடுக்கக்கூடிய காரியத்தை எல்லாத்தையும் நீக்கப்படணும்னா வேத வசனங்கள், வேத வசனங்கள். இன்னைக்கு அநேக மனிதர்களை பாருங்க, நல்ல சம்பாதிப்பா கொண்டு போய் தமிழ்நாட்டு கடைக்கு கொண்டு போய் கொடுப்பான். நல்ல மதுபானம் குடிக்கிறவன் வந்து நான் பெரிய புத்திமாலி மாதிரி பேசுவான். ஆனா நீ எவ்வளவு முட்டாள் அப்படிங்கிறது குடியாதவனுக்கு தான் தெரியும். நல்ல சம்பாதிச்சு கொண்டு போய் டாஸ்மார்க்ல போடுவான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அழிஞ்சு போகும். கடைசியில் உனக்கு தேவை இருக்கும் பொழுது அந்த பேங்க்ல இருந்து எடுக்க முடியாது, அந்த டாஸ்மார்க்ல இருந்து எடுக்க முடியாது. நீ பேங்க்ல போட்டு கொஞ்சம் சேர்த்து வை, உன் குடும்பத்தில் நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் கொண்டு போய் டாஸ்மார்க்கில் போடுறவன் புத்திசாலி அல்ல. அதில் அழகா சொல்றாரு நீதிமொழிகள். அதே மாதிரி 23 படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க, என் மகனே 23வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகா சொல்லப்படுகிறது. என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா, உன் இதயத்தை எனக்கு தா. 23-26 படிச்சு பாருங்க. வேசி ஆழமான படுகொலி, பரஸ்திரியின் இடுக்கமான கிணறு, அவள் கொலைகாரனை பதிவிருந்து மனுஷர்களுக்குள்ளே பாதகரை பெருகப்படுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களும் தானே. சண்டை சச்சரவு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரச்சனை. ஏன் கலப்புள்ள சாராயத்தை நாடுறிய? இன்னைக்கு வாலிபடே, உன் புத்திய இந்த வேத வசனங்களுக்கு சாய், வேத வசனங்களுக்கு சாய். அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில்
அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதலாவது அதிகாரத்தில் அரண்மனையிலே சேவிக்கத்தக்கதாக அநேக வாலிபர்களை அந்த மந்திரி சேர்த்தார். ஆனா அதுல அரண்மனையில சேவிக்கத்தை எப்படி இருக்காங்களாம்? தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பின்பகுதியில் அரண்மனையில சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அதுல 5வது வசனம், ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயே தான் குடிக்கும் திராட்சை ரசத்தையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு சேமித்து அவர்களை 3 வருஷ காலமாக அவர்களை நல்ல தீனி போட்டு நல்ல கொழுத்து வளர்க்கணும். கடைசியில் இவன் எப்படி யார் திறமை உள்ளவனோ அவனை ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கும். கடைசியில் அதில் 4 பேர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதில் தானியேல் தீர்க்கதரிசி சொல்றார், தலைவன் தானியேலை நோக்கி போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய 10வது வசனம் 1:10, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் சொல்லப்படுகிறேன், அவர் உங்களோடு கொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடி போகாதபடிக்கு காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா அவர்களை சிரசேதம் பண்ணுவானேன்னு சொன்ன உடனே இவர் அப்படி இல்லை, நோ ப்ராப்ளம், நாங்க வணங்கக்கூடிய தெய்வம், எங்களுக்கு சாதாரண பருப்பு கீரை எங்களுக்கு கொடுக்க சாதாரண தண்ணி போதும், 10 நாள் மட்டும் நீங்க உங்க ஜனங்களை எப்படி போட்டு வளர்க்கைய நாங்க எங்களுக்கு சாதாரண பருப்பு வகைகள் காய்கறி வகைகள் இதை நாங்க சாப்பிடுறோம், 10 நாள் கழிச்சு பாரு அப்படின்னாங்க. 10 நாள் கழிச்சு பார்க்குறாங்க, எங்க இவங்க சாதாரண காய்கறி பருப்பு சாதாரண தண்ணி குடிச்சவங்களுடைய முக கலைகள் அவங்களை பார்க்க 10 மடங்கு அழகா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு குடிச்சா தான் எனக்கு நாள் பெரியதா இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பான். நோ, திரும்பு இன்னைக்கு தானியேல் தீர்க்கதரிசி தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவர்களிடத்திலிருந்து என்ன 10 நாள் வரைக்கும் 12வது வசனத்தை படித்து பாருங்க, 10 நாள் வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியானுக்கு என்ன செய்யணுமோ செய்ய அப்படிங்கிறான். ஆனால் கடைசியில் 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டிமாக காணப்பட்டதா. ஏங்க ராஜ சமூகத்தில் புசித்து கொடுத்தீங்கன்னா அது வேண்டாம், அந்த தீட்டுப்படக்கூடிய காரியம் வேண்டாம், எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம்னு சொல்லி அவர்கள் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிச்சாங்க. கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து தானியேலை அவர்களுக்கு மத்தியில் ஜெயம் கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு மேல ஒரு பிரதானியாகிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து வச்சார். இன்னைக்கு அதே சூழ்நிலையில் உன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பெருந்திண்டியினாலும் மதுபான போஜனத்தினாலும் லௌகீக கவலைகளினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு இந்த வேத வசனங்களில் படித்து நீங்க அனுதினமும் தியானமாக இருங்க, நீங்க பாக்கியவான்களாக மாறுவீங்க, பாக்கியவான்களை மாறுவீங்க. இந்த பூமியில தீர்க்காயுஸ், நல்ல ஹெல்த், அது மட்டுமல்ல தீர்க்காயுசா வாழ்ந்து இந்த உலகத்தில் விட்டு ஒரு நாள் கண்ணை மூடுவோம். ஆனா ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது மத்தேயு 19வது அதிகாரம் 18 படிச்சு பாருங்க. அப்பொழுது ஒரு ஓடி வந்து, ஆண்டவரே நாங்கள் ரிச்ச ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இவன் யார் அப்படின்னாக்க இவன் இந்த 19வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அதுல 20வது வசனம், நான் நித்தியராஜ்ய சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்போ 10 கட்டளையில கை கொள்ளுகிறார். உன் தகப்பனை உன் தாயை போல கனப்படுத்தே. வாலிபனே, உன் தகப்பனை உன் தாயை கனவு. ஐயா, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சு வச்சிருக்கிறேன், மேலும் என்னிடத்துல என்ன குறை பிடிக்கிறார். அப்பதான் ராஜா சொல்றார், அப்பதான் ஏசு சொல்றார், இன்னும் உன் இடத்துல ஒரு குறை உண்டு. நீ பூரண சற்குணரா ஆக விரும்பணும்னா உன்னிடத்துல இருக்கிறத வில்லு தரித்திரர்களுக்கெல்லாம் கொடு, அதுக்கு பிறகு பின்னாடி வானார்.
இவனை குறித்து என்ன சொல்றது? அந்த வாலிபன் 20வது வசனம், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்திலே என்ன குறைவு என்று தன்னை ஒரு பெரிய நீதிபதியாக காண்பிக்க கேட்கிறான். உடனே இயேசு சொன்னார், அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராக விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னாரு. அந்த வார்த்தையை கேட்டவனே அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ள 23வது வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்து வைக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்து வைக்கணும். அப்படி ஏழை எளியவர்களுக்கு தர்மம் பண்ணணும், தானம் தர்மம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:6-7 மலை பிரசங்கம் 8வது அதிகாரத்தில் குஷ்டரோகியை குணப்படுத்தல, 9வது அதிகாரத்தில் எத்தனை 12 வயசு சிறுமியெல்லாம் குணப்படுத்துறாரு, செத்து பட சிறுமியை உயிரோட எழுப்பி காப்பிக்கிறார். அடுத்த 10வது அதிகாரத்தில் பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண சீஷர்களை அனுப்புகிறார். எல்லாரையும் அனுப்பி கடைசியில் முதல்ல 25வது அதிகாரத்தில் கொண்டு வந்து முடிச்சார். 25வது அதிகாரத்தில் எப்படி கொண்டாந்து முடிக்கிறாரு? அதில் புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன், கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பக்குவப்படுத்துகிறோம் பக்குவப்படுத்தாத, கடைசியில் முதல்ல நன்மை செய்கிறவர்கள் தீமை செய்கிறவர்கள் அங்கே கொண்டாந்து நிப்பாடுறார். நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தேன், நான் தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்தேன், நான் அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டேன், நான் வஸ்திரமெல்லாம் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் இருந்தேன், நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தேன், நான் காவலில் இருந்தேன் விடுவிக்க வந்தேன், நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தங்க போதெல்லாம் எப்பாண்டவரே இந்த ஏழை எளியவர்களுக்கு நீ எதை செய்தியோ அது எனக்கு செய்த மாதிரி. ஆனால் இன்னொரு கூட்டத்தை பார்த்து, அந்த இடது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்தை பார்த்து கேட்டார், வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்தை பார்த்து, நான் பச்சையார் எல்லாத்தையும் செய்தேன், அதனால உனக்காக இதுவரை உண்டாயிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கோ அப்படின்ட்டாரு. ஆனால் இடது பக்கத்தில் நிற்கிறவனை பார்த்து சொன்னார், நான் பசியாக இருந்தேன் போயம் தரல, நான் தாகமாக தாகத்தை திருக்கலை, நான் அந்நியரை சேர்த்துக்கொள்ள, நான் வஸ்திரமாக இருந்த வஸ்திரம் தரல, நான் வியாதியாக இருந்தேன் பார்க்க வரல. எப்பாட்டவரே இந்த ஏழை எளியவர்களுக்கு நீ எப்பப்போ இருதயத்தை கடினப்படுத்தினியோ அது என்ன கடினப்படுத்தின மாதிரி அப்படின்னு சொல்லி இவனெல்லாம் பார்த்து, என் பிதாவினாலே சபிக்கப்பட்டவனே போய் அப்படின்னு சொல்லி எட்டிட்டு மீக்க போய் பாதாளத்தில் விழுதான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பூமியிலையும் நல்ல ஞானம் அறிவு புத்தி எல்லாத்தையும் ஆர்டர் கொடுக்கிறார், தீர்க்காயுச கொடுக்கிறார், நல்ல பலத்தை கொடுக்கிறார், நம்ம போற இடத்துலலாம் காரியங்களெல்லாம் வாய்க்க செய்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியா இந்த உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் கடைசியா என்ன கோடீஸ்வரனா இருந்தாலும் சரிதான், என்ன பெரிய பெரிய அதிபதியா இருந்தாலும் சரிதான், என்ன மேதைகளா இருந்தாலும் சரிதான், என்ன கல்விமார்கள் டாக்டர்கள் நிபுணர்கள் எவரா இருந்தாலும் சரிதான், கடைசியா ஒரு நாள் கண்ணை முடரும். ஆனா கண்ணை முன்ன ரெண்டே இடம், ஒன்னு பரலோகம் இன்னொன்னு பாதாளம். அதே மத்தேயுல அழகா சொன்னார், நான் நிச்சய ராஜ்யத்தை சோர்ந்திருக்கோல என்ன செய்யணும், கட்டளை கைக்கொள், பரிசுத்தமா வாழ பழகு, ஒரு தாடியில போல வேறுபட்ட ஜீவிக்க பழகு. வாலிபனே வாலிப சகோதர சகோதரிகளே, உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறார். உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேரம் திருப்பு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை படி, அதில் உள்ள நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. அதே 23:26 சொல்றாரு, உன் மகனே மகன், இந்த இதயத்தில் நான் வந்து தங்கணும், நான் குடியிருக்கணும். இயேசு வந்து இந்த ஆலயமாகி இந்த இதயத்துக்குள்ள வந்துட்டாரு, உன் வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தப்படுத்துவார். கடைசியில் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மூடும்போது எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளே எடுக்கப்பட்ட சட்டத்தை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. ஆனால் நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடம் உண்டு. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், நானே வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், I am the way and the truth and the life, no one comes to the Father except through me. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி இயேசு. பூமியிலே வந்தால எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. கர்த்தரே உன் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர், கர்த்தரே உன் வழிகளை எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீங்களா? வாலிப சகோதர சகோதரி வாலிபர்களை குறித்து நான் பேசணும், எவ்வளவோ பேசலாம். அழகா சொல்றார் பிரசங்கியின் புஸ்தகம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றார்,
வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதய உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலோ கண்ணின் காட்சியில் நட. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு நாள் தேவன் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து விடுவார் என்பதை அறி. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்குமா? இன்னொரு இடத்துல அதே மாதிரி 1 கொரிந்தியர் 9:23 சொல்ற, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்குமா? பக்தி விருத்தியா உண்டு பண்ணுமா? நல்ல அனுபவிகள். நாலு ஒன்று வரும், தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து விடுவார். 2 இடம் அவர் நியாய தீர்க்கப்படும் போது, ஒன்று பரலோகம், இன்னொரு பாதாளம். மகனே மகளே, வாலிப சகோதரே சகோதரனே, இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களிடத்தில் வாசம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். கண்களை மூடுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களோடு கூட நீர் பேசுமப்பா. எங்களுடைய வாலிப பிராயத்தில் நாங்கள் எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை எல்லாம் தாண்டி வர உதவி செய்தீரப்பா. என் நாள் வரை நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறீர், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறீர், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. இதே மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் நீர் பேசும். ஒவ்வொருவருக்கும் நல்ல மன தைரியத்தை கொடும். நீரே எங்களுக்கு ஜீவன், நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் என்பதை பிள்ளைகள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், வாலிப பிராயத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்க பாப்பா. எல்லோரையும் உடைய பலத்த கருத்துக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.